So today we'll be seeing about artificial chromosomes. So artificial chromosomes பேர்லே தெரியுது ஆர்டிஃபிஷியலா குரோமோசோம் இருக்கிறதா நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேர் ஆல் லெபார்டரி கன்ஸ்ட்ரக்ட்ஸ் தான் அண்ட் தட் இஸ் ப்ரிப்பேர்ட் இன் த லெபார்டரி. அதான் நம்ம ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்த அந்த யூனிட் 2ல பாத்தீங்கன்னா we have seen about the different types of vectors and உங்களோட சிலபஸ்ல வந்து we had seen about plasmid, phage vectors, lambda vectors பார்த்தோம், cosmid பார்த்தோம், phagemid பார்த்தோம், and also we have artificial chromosomes. So artificial chromosomes here they are all laboratory constructs தான், லேப்ல ப்ரிப்பேர் பண்றது. அதனால தான் it is called as a artificial chromosome because they function similar to that of the chromosome. So natural chromosome ஓட அடிஷனலா ஒரு குரோமோசோம் இருக்கும், அதுதான் artificial chromosome. Okay, so artificial chromosomes அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா they are all prepared in the laboratory and they contain DNA sequences and also perform critical functions of the natural chromosome. எப்படி natural chromosome function ஆகுமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த artificial chromosome function ஆகும். So இதுல வந்து you've got different artificial chromosomes like bacterial artificial chromosome, yeast artificial chromosome, mammalian artificial chromosome, PI bacteriophage artificial chromosome. So bacterial artificial chromosome BAC ன்னு சொல்வாங்க, yeast artificial chromosome YAC, mammalian artificial chromosome MAC, P1 bacteriophage artificial chromosome PAC. So we'll be seeing about each one in detail. So bacterial artificial chromosome அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஸ்பெசிபிக்கா யூஸ் பண்ணது வந்து bacterial fertility factor F factor வச்சு நம்ம வந்து இந்த artificial chromosome வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. And here they are constructed with the help of origin of replication from E. coli. சரி, ஆனா இங்க வந்து அந்த ஸ்பெசிபிக்கா சொல்ல போனா F factor வந்து யூஸ் பண்ணனால இங்க வந்து this will be maintained as a single copy per cell. Okay, இது ஒரே ஒரு காப்பி மட்டும் தான் இருக்கும் ஒரு செல்ல. And these vectors can hold about 300 kilo base pairs of foreign DNA. Okay, and here அந்த லோ காப்பி நம்பர் இப்ப நம்ம வந்து ஒன்னே ஒண்ணுதான் ஒரு செல்ல இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அது வந்து அதோட அட்வான்டேஜஸ் நிறைய இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ஹெல்ப் டு மெயின்டைன் த டிஎன்ஏ இன்சர்ட். டிஎன்ஏ இன்சர்ட்னா ஃபாரின் டிஎன்ஏ. ஸோ அந்த ஃபாரின் டிஎன்ஏல எந்தவித ரீகாம்பினேஷனோ எதுவும் இல்லாம வந்து அது ப்ரொடெக்ட் பண்ணுது, ஏன்னா ஒரே ஒரு காப்பி நம்பர் தான் இருக்கு. அதே மாதிரி த செகண்ட் இஸ் தட் இட் அவாய்ட்ஸ் கவுண்டர் செலெக்ஷன். ஸோ அவாய்ட்ஸ் கவுண்டர் செலெக்ஷன்னா சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய காப்பி இருந்துச்சுன்னா there will be elimination of specific genetic fragments. ஓகே, சில சமயம் வந்து உங்களுக்கு வந்து அந்த செலக்டபிள் மார்க்கர் ஜீனும் வந்து இல்லாம போயிடும், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ லோ காப்பி நம்பர் ஒரு செல்ல ஒன்னே ஒன்று இருக்கிறதுனால இட் ஹஸ் காட் சர்டன் அட்வான்டேஜஸ். ஸோ தட் ரீகாம்பினேஷன் நடக்காது. அதே மாதிரி இட் வில் ஆல்சோ அவாய்ட் கவுண்டர் செலெக்ஷன் ஆல்சோ. So what are the main components of this particular artificial chromosome, that is bacterial artificial chromosome அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெப்பி அப்படின்னு சொல்றோம். ரெப்பி வந்து பிளாஸ்மிட் ரெப்ளிகேஷனுக்காக அந்த காப்பி நம்பர் மெயின்டைன் பண்றதுக்காக இந்த ரீஜன். அண்ட் பார் ஏ அண்ட் பார் பி ஜீன்ஸ். பார் ஏ பார் பின்றது வந்து பார்ட்டிஷனிங் ஜீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலா வந்து உங்களுக்கு வந்து அந்த இட் ஷுட் பி மெயின்டைன்ட் இன் த டாட்டர் செல்ஸ். டாட்டர் செல்ஸ் எல்லாத்துக்குமே இட் ஷுட் பி பாஸ்ட் ஆன். ஸோ அதனால தான் யூ ஹவ் காட் பார் ஏ ஜீன் லாசை அண்ட் பார் பி ஜீன் லாசை. அதுக்கப்புறம் ஒரு செலக்டபிள் மார்க்கர் தேவை. ஒன்று வந்து ஃபார் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சில பேக் பார்த்தீங்கன்னா தேல் பி ஹேவிங் லாக்ஸி ஜீன். ஸோ எல்லாருக்குமே தெரியும் லாக்ஸி ஜீன் வந்து இஸ் இம்பார்ட்டன்ட் இன் ப்ளூ அண்ட் ஒயிட் ஸ்கிரீனிங். இதை தவிர்த்து யூ ஆல்சோ ஹேவ் T7 அண்ட் SP6 phage promoters. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் த டிரான்ஸ்கிரிப்ஷன். அந்த இன்சர்டட் ஜீன் இருக்குல்ல அது டிரான்ஸ்கிரைப் பண்றதுக்காக உங்களுக்கு இந்த ப்ரொமோட்டர் சீக்வன்ஸ் வந்து பாஜ்ல இருந்து ஐசோலேட் பண்ணி இந்த குரோமோசோமை வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. Okay, so this is the one. So you have a bacterial artificial chromosome. So இங்க பாருங்க இந்த குளோனிங் சைட் இருக்கு. சப்போஸ் இந்த குளோனிங் சைட் வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்ல போனா லாக்ஸி ரீஜன்ல இருக்குன்னு எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து இங்க வந்து அந்த குளோனிங் சைட்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் கட் பண்ற சைட் இது. ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் கட் பண்ற சைட் கட் பண்ணிருக்கோம் நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வச்சு. ஸோ அதே அந்த ஃபாரின் டிஎன்ஏவையும் நம்ம அந்த ஸ்பெசிஃபிக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வச்சு கட் பண்ணிட்டு இதை இன்சர்ட் பண்றோம் இந்த வெக்டருக்குள்ள. Okay, so vector குள்ள இன்சர்ட் பண்ணீங்கன்னா you will actually be joining it with the help of DNA ligase. So இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். Okay, so you have the recombinant bacterial artificial chromosome. So now it is present outside the cell, so it should be taken inside. இப்போ வந்து நம்ம electroporation பண்ணலாம். electroporation just for a few milliseconds வந்து நம்ம electric pulse pass பண்றது. So pass பண்ணோம் அப்படின்னா automatically வந்து this DNA from outside will be taken into the cell. ஓகே, ஸோ உள்ள போனோடனே நம்மளுக்கு அந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ உள்ள இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக we have got screening methods.
ஸோ சப்போஸ் இங்க நம்ம லாக்ஸி ரீஜன்ல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் யூஸ் பண்ணியிருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து we can go for this blue and white screening. So suppose வந்து உங்களுக்கு வந்து கலர்லெஸ் காலனி இல்ல ஒயிட் கலர் காலனி வந்துச்சுன்னா நம்ம வந்து recombinant BAC அப்படின்னு சொல்லலாம். And moreover வந்து we are actually plating this in a chloramphenicol resistant plate. அப்படின்னா the medium which contains chloramphenicol. Okay, so அதனால இங்க வந்து நம்ம அந்த இந்த செல்ஸ் வளர வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து only chloramphenicol resistant cells will be able to grow in it. குளோராம்பெனிகாலுக்கு எதுக்கெல்லாம் இந்த ஜீன் இருக்கோ சிஎம்ஆர் ஜீன் இருக்கோ அது மட்டும் தான் வளர முடியும். சப்போஸ் இந்த ஜீன் இல்லைன்னா இந்த செல்ஸ் வந்து இதுல வளர முடியாது. ஸோ அதான் செலக்ஷன் ஆஃப் chloramphenicol resistant cells. சேம் திங் ஓவர் ஹியர். ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இட் இஸ் எ லெபாரியஸ் ஒர்க். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து பேக் லைப்ரரி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். பிகாஸ் வி ஹாவ் டு கோ ஃபார் ரெஸ்ட்ரிக்ஷன் டைஜஷன் கட் பண்ணி இது பண்றது. இதுக்கு வந்து நம்ம இது இந்த ப்ராசஸ் பண்றதுக்கு இது சின்ன சின்ன அகார் பிளக்ஸ்னா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் அகார், நம்ம அகார் யூஸ் பண்றோம்ல நம்ம அகரோஸ், தட் இஸ் ஃபார் ஜெனடிக் இன்ஜினியரிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்னாலும் சரி, நம்ம வந்து ஈவன் ஃபார் வாட் இஸ் மைக்ரோபயாலஜி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து நம்ம அகார் சாலிடிஃபைங் ஏஜென்ட்டா யூஸ் பண்றோம். அதே மாதிரி தான் இங்கேயும் சின்ன சின்ன அகார் பிளக்ஸை வந்து எடுத்து அதுல இருந்து கேர்ஃபுல்லா எடுத்து பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் எ லெபாரியஸ் டெக்னிக். ஏன் சொல்றாங்கன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து லார்ஜ் டிஎன்ஏ மாலிக்யூல்ஸா இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிஎன்ஏ வந்து பிரேக் ஆகும். ஓகே, ஸோ அதனால வந்து இந்த அகரோஸ் பிளக்ஸ்ல பண்றது வந்து இது வந்து கொஞ்சம் ஒரு லெபாரியஸ் ப்ரொசீஜர் ஆக்சுவலா. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ கமிங் டு த அப்ளிகேஷன், ஸோ இட் ஹஸ் காட் லாட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இது வந்து ஜெனடிக் டிசீஸ் மாடலிங் மாடல்ஸ்க்காக யூஸ் பண்றாங்க. அண்ட் திஸ் ஹஸ் பீன் ஸ்டடிட் இன் டிரான்ஸ்ஜெனிக் மைஸ். அண்ட் நியூரலாஜிக்கல் டிசீசஸ், அல்சைமர் டிசீஸ், டவுன் சிண்ட்ரோம் ஸ்டடி பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க இந்த பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம். அது மட்டும் இல்ல உங்களுக்கு வந்து தட் இஸ் த கம்ப்ளீட் ஜீனோம் ஆஃப் த டிஎன்ஏ வைரஸ்னாலும் சரி ஆர்என்ஏ வைரஸ் வந்து தே ஹேவ் பீன் க்ளோன்ட் இன் தட் இஸ் பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம். இதை வந்து அந்த சப்போஸ் உங்களுக்கு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் அந்த கம்ப்ளீட்டா வந்து அந்த டிஎன்ஏ வைரஸ் ஆர்என்ஏ வைரஸ் வந்து அந்த பேக்ல போட்டிருந்தாங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் இன்ஃபெக்ஷியஸ் க்ளோன்ஸ். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் bacterial artificial vectors. So இது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா P1 bacteriophage artificial chromosome. ஓகே, ஸோ இங்க P1 bacteriophage artificial chromosome அப்படின்னு எடுத்தீங்கன்னா P1 என்றது வந்து ஒரு temperate phage. ஸோ temperate phageனா வந்து it is able to undergo lytic cycle and the lysogenic cycle. So this P1 phage specifically infects E. coli and also some other bacteria also it is able to cause infection. Okay, so here இங்க வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா அந்த that is P1 bacteriophage artificial chromosome na here they are using the DNA from the P1 bacteriophage. So அந்த DNA வந்து P1 bacteriophage ல இருந்து எடுத்துட்டு and they are inserted into the bacteria. Okay, so இதுல வந்து 100 to 300 kilobase pairs வந்து of DNA insert can be cloned in the E. coli cells. Okay, next coming to yeast artificial chromosome. So எல்லாருக்குமே தெரியும் like you have got bacterial artificial chromosome இருக்கு as well as yeast artificial chromosome irukku. So these are most widely used also. Okay, so here this was first described in 1983 by Murray and Shostak. And idu vandu pathina again here vandu idu vandu or artificial construct da larger amount of DNA molecules DNA sequences vandu clone பண்றதுக்காக ஸ்பெசிஃபிக்கா yeast artificial chromosome பண்றாங்க. plasmid cosmid அதை விட எல்லாம் உங்களுக்கு வந்து அதிகமான DNA வந்து நம்ம வந்து சீக்வென்ஸை வந்து இன்சர்ட் பண்ணலாம் in case of artificial chromosomes. ஓகே, ஸோ ஹியர் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸ்ட் செல்ஸ்ல யூஸ் பண்றத ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம் அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஷட்டில் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இதை ஷட்டில் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா உங்களுக்கு வந்து இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் ரெப்ளிகேட்டிங் போத் இன் E. coli as well as ஈஸ்ட்ன்றது வந்து இங்க நம்ம பாக்டீரியாவில் வந்து கூட வந்து நம்ம வந்து க்ரோ பண்ண வச்சு அது வந்து ரெப்ளிகேட் பண்ண முடியும். அதே மாதிரி ஈஸ்ட்லயும் வந்து இட் இஸ் ஏபிள் டு ரெப்ளிகேட். அதனாலதான் இது பேர் வந்து ஷட்டில் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ ஷட்டில் வெக்டர்ஸ்னா இது வந்து ஒரே ஒரு ஹோஸ்ட்ல மட்டும் அது வந்து ரெப்ளிகேட் பண்ணாது, 2 ஹோஸ்ட்ல வந்து ரெப்ளிகேட் பண்ணும். அதனால தான் ஷட்டில் வெக்டர்ஸ். அண்ட் ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பாக்டீரியானா வந்து ப்ரோகேரியாட், இதே இது ஈஸ்ட்னு எடுத்துக்கோங்க அது யூகேரியாட். ஸோ இது ஷட்டில்னு ஏன் சொல்றாங்கன்னா யூகேரியாட்லயும் வந்து அதால ரெப்ளிகேட் பண்ண முடியும், அதே மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரோகேரியாட்லயும் ரெப்ளிகேட் பண்ண முடியும். அதனால தான் இட் இஸ் கால்ட் அஸ் ஷட்டில் வெக்டர்ஸ். Okay, and they are capable of carrying about approximately 1000 kilobase pairs. 1000 kilobase pairs of inserted DNA வந்து they are able to carry. And YAC plasmids அப்படின்னு பாத்தீங்கன்னா these are examples PYAC3,
PYAC4. இதான் common yeast artificial chromosomes which have been used. So coming to the components of the yeast artificial chromosomes. So main components அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு centromere sequence இருக்கணும். Okay, and next you have to have autosomal replicating sequences. That is, they should be able to replicate autonomously. அடுத்த telomere sequences. இது மூணு கண்டிப்பா தேவை. இது கூட selectable markersம் வேணும். And yeast selectable marker அப்படின்னு பாத்தீங்கன்னா URA3 and TRP1. இந்த particular sequence வந்து they are referred to as a yeast selectable markers and also bacterial selectable marker. So இதுதான் main components. ஒரு centromere region, yeast autonomous replicating sequence, telomere sequence, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து URA3 and TRP1. So centromere sequence எல்லாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து chromosome partitioning ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. telomere sequence வந்து meiosis-க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. So இந்த sequences எல்லாம் நம்மளுக்கு வந்து yeast artificial chromosome-க்கு கண்டிப்பா தேவை. Okay, so that's what yeast artificial chromosome they should contain. They're all self-replicating elements. Autonomous replication, and அதை insert பண்றப்ப நம்ம autonomous replicating sequences-உம் insert பண்ணுவோம். So சொன்ன மாதிரி லைக் உங்களுக்கு telomere sequence வேணும், centromere sequence வேணும், origin of replication வேணும், selectable markers, restriction enzyme sites-உம் நம்மளுக்கு தேவை. That is for cutting and inserting. So here you are able to see how will you construct a YAC vector அப்படின்னு பாத்தீங்கன்னா you have a circular vector. So the circular vector வந்து நம்ம வந்து first வந்து cut பண்றோம் with the help of restriction enzymes. Restriction enzyme வச்சு cut பண்ணிட்டு நம்ம என்ன செய்றோம், we are inserting the foreign DNA. Okay, so after cutting பாத்தீங்கன்னா when you are inserting the foreign DNA, now you have a linearized molecule. Linear molecule இருக்கும். Circular vector இருந்துச்சுன்னா அதை cut பண்றோம். cut பண்ணிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் you are inserting the foreign DNA. அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணீங்கன்னா you'll be getting a larger DNA, larger circular DNA. Okay, அதுதான் இங்க சொல்றாங்க. This is about the construction of YAC. So YAC constructionக்கு telomere sequence இருக்கணும், centromere, origin of replication, selectable markers இருக்கணும், restriction enzyme sites இருக்கணும். Okay, so இந்த YAC vectorல பாத்தீங்கன்னா human DNA கூட வந்து sequence பண்ணிருக்காங்க or insert பண்ணி உங்களுக்கு copies create பண்ணிருக்காங்க. So you have the human DNA. Human DNA வந்து that is human genome sequencing எல்லாம் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணாங்க. So here இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு human chromosomes இருக்கு, ECOR1 sites இருக்கு. So அந்த ECOR1 வச்சு நம்ம வந்து restriction digestion பண்ணாங்க, கட் பண்ணாங்க. So what happened is that you are getting larger fragments இந்த மாதிரி. Okay, so அடுத்தது அதே மாதிரி side by side they had also taken yeast artificial chromosome. இதையும் வந்து என்ன செய்யறாங்கன்னா ECOR1 வச்சும் கட் பண்றாங்க, BAMH1 வச்சும் கட் பண்றாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க ECOR1 கட் பண்றப்போ உங்களுக்கு வந்து you'll be getting a linear molecule. So இந்த DNA நம்ம இங்கேயும் ECOR1 வச்சு தான் கட் பண்ணிருக்கோம். So இந்த DNA நம்ம இன்சர்ட் பண்ணா உங்களுக்கு வந்து you'll be getting a இதை இன்சர்ட் பண்ணியாச்சு you'll be getting a circular molecule. But for some laboratory technique ஒன்னு கொஞ்சம் ஈஸியர் ஆக்குறதுக்காக அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ECOR1 வச்சும் கட் பண்ணாங்க, BAMH1 வச்சும் கட் பண்ணாங்க. Okay, so you'll be getting a linear molecule, linear artificial chromosome இருக்கும். ஓகே, ஸோ இங்க வந்து என்ன செஞ்சாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணாங்க. ஸோ மிக்ஸ் பண்றப்ப என்ன ஆகும்னா you'll be getting a that is a recombinant molecule. ஸோ எங்கெல்லாம் ECOR1 சைட்ஸ் இருக்கோ அந்த சைட்ல போய் பைண்ட் ஆயிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு you got a yeast artificial chromosome with the inserted human DNA. ஸோ கிரீன் கலரா இருக்கிறது வந்து inserted human DNA. ஓகே, அதுக்கப்புறம் இந்த human DNA வந்து நம்ம வந்து we allow the yeast cell to take up this DNA. That is through transformation. Okay, so this is about cloning into yeast artificial chromosome. Okay, so human genomic studies வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து இந்த YAC vectors வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. That is human DNA வந்து ECOR1 வச்சு கட் பண்றாங்க, சின்ன சின்ன பீசஸா கட் பண்ண உடனே அடுத்து வந்து இது சைட் பை சைடு வந்து அவங்க YAC vectorsம் எடுத்திருக்காங்க, அதை ECOR1 வச்சும் கட் பண்றாங்க, BAMH1 வச்சு கட் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிராக்மெண்ட்ஸ் வந்துடும். ஸோ எங்கெல்லாம் ECOR1 சைட்ஸ் இருக்கோ அந்த ECOR1 சைட்ஸ்ல போய் உங்களுக்கு வந்து இது பைண்ட் ஆகும். தட் இஸ் ஹியூமன் டைஜஸ்டட் DNA வந்து போய் பைண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு yeast artificial chromosomes with human inserted human DNA உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த yeast cells வந்து they will take up this DNA. So coming to the advantages அப்படின்னு பாத்தீங்கன்னா very large piece of DNA வந்து can be cloned. இது வந்து மேப்பிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி larger the DNA the more stable it is.
And YAC வந்து பாத்தீங்கன்னா it behaves as a additional chromosome in yeast cell. ஜெனரலா வந்து yeast cell chromosome இருக்கும். அந்த குரோமோசோமை டிஸ்டர்ப் பண்ணாம இது அடுத்த குரோமோசோம். ஓகே, நம்ம ஆட் பண்ற குரோமோசோம் வந்து ஆர்டிபிஷியலா நம்ம ஆட் பண்றது வந்து எக்ஸ்ட்ரா குரோமோசோம் தான் ஆக்சுவலா. ஓகே, சோ ஹியர் இங்க ரீஐசோலேட் பண்ணனும்னாலும் யாக்கை எடுக்கணும்னாலும் உங்களுக்கு வந்து இட் இஸ் ஈஸி ஆக்சுவலி. And also the selection of transformant is also easy, and this has a lot of advantages when compared to BAC, bacterial artificial chromosome. Bacterial artificial chromosome அப்படிதான், that is அதோட டிஎன்ஏ தவிர்த்து உங்களுக்கு வந்து அடுத்த டிஎன்ஏ வந்து உள்ள இன்சர்ட் பண்றோம் ஆர்டிபிஷியல் குரோமோசோம். இங்கேயும் ஈஸ்ட் ஈஸ்ட் செல்ல அதோட டிஎன்ஏ விட்டு அடுத்தது எக்ஸ்ட்ராவா நம்ம ஒரு டிஎன்ஏ ஆட் பண்றோம். ஓகே, அதுதான் ஈஸ்ட் ஆர்டிபிஷியல் குரோமோசோம். ஓகே, சோ இதை யூஸ் பண்றது எங்கெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீனோமிக் லைப்ரரிஸ்க்கு யூஸ் பண்றோம். சோ ஜீனோமிக் லைப்ரரிஸ்னால என்னன்னா இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஜீன்ஸ் ஆஃப் த டிஃப்ரெண்ட் ஜீனோம்ஸ் ஆஃப் த ஆர்கனிசம். இப்போ எப்படி லைப்ரரியில புக்ஸ் இருக்கும் அதே மாதிரி நம்ம ஒரு பர்டிகுலர் ஆர்கனிசமோட ஜீனோமை வந்து நம்ம வந்து ஜீன் லைப்ரரி இல்ல ஜீன் பேங்க்ல வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். அதுதான் வந்து இங்க YAC வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. மெயினா வந்து ஜீனோமிக் லைப்ரரிஸ் அண்ட் தட் இஸ் இன் கேஸ் ஆஃப் ப்ரோகாரியாட்ஸ் அண்ட் யூகாரியாட்ஸ்க்கு வந்து இந்த YACல வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் வந்து ஜீன் மேப் ஆஃப் த கம்ப்ளீட் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ், அந்த குரோமோசோம்ல என்னெல்லாம் ஜீன்ஸ் இருக்குன்னு ஸ்டடி பண்றதுக்கு YAC யூஸ் பண்ணிருக்காங்க. And it is also used for cloning large DNA fragments for gene walking. Gene walking வந்து it is a method of screening ஜீன் லைப்ரரி. ஜீன் லைப்ரரியில வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா ஸ்கிரீன் பண்ற மெத்தட் தான். அதுக்கு வந்து இந்த YAC வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. So next வந்து you have got mammalian artificial chromosome. அதே மாதிரி தான் mammalian artificial chromosome அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் லீனியர் வெக்டர்ஸ். லீனியர்னா சர்க்குலரா இருக்காது, நேரா அப்படியே ஒரு இதா இருக்கும். அதுதான் வந்து நம்ம லீனியர் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ mammalian artificial chromosome, human artificial chromosome இது எல்லாமே லீனியர் வெக்டர்ஸ் தான். ஸோ அதில் என்னெல்லாம் ரீஜன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரோமியர் ரீஜன் இருக்கும், டீலோமியர் ரீஜன் இருக்கும், ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன், ரெகக்னிஷன் சீக்வன்சஸ், தட் இஸ் நத்திங் பட் த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் சைட்ஸ், அப்புறம் டிரான்ஸ்கிரிப்ஷனலி ஆக்டிவ் குரோமோசோமல் டொமைன்ஸ் வில் பி பிரசன்ட். ஸோ இதெல்லாமே வந்து மைக்ரோ குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் மைக்ரோ குரோமோசோம்ஸ் சொல்றாங்கன்னா குரோமோசோம் மாதிரியே இருக்கும் ஆனா சின்ன சைஸ்ல இருக்கும். அதோட சைஸ் பாத்தீங்கன்னா 6 to 10 மெகா பேசஸ் இன் சைஸ் மட்டும்தான். ஓகே, ஸோ ஹியர் எப்படி இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா they can be constructed in cultured cells by artificially changing the structure of the natural chromosome. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்டிபிஷியலா வந்து நம்ம அந்த நேச்சுரல் குரோமோசோமை சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து இந்த மேக் இல்லாட்ட ஹேக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மேக் அப்படின்னு எடுத்துக்கிட்டா they will be able to carry hundreds of kilobases of genomic DNA. the same thing உங்களுக்கு வந்து இந்த மேக்ல எடுத்தீங்கன்னா யாக்கை விட இல்லாட்ட வந்து பேக்கை விட அதிகமான டிஎன்ஏ வந்து நம்ம வந்து க்ளோன் பண்ணலாம். ஓகே, அதனால தான் இங்க சொல்றாங்க உங்களுக்கு வந்து இங்க there will be full levels of tissue specific expression and also independent of chromatin effects. நம்மளுக்கு வந்து நம்ம எவ்வளவு ஃபாரின் டிஎன்ஏ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ல வந்து அதிகமா யூஸ் பண்ணலாம் when compared to yeast artificial chromosome and bacterial artificial chromosome. So that's what ஜெனரலா கன்சிடர் பண்ணீங்கன்னா எல்லாமே YAC, PAC, BAC இது எல்லாமே வந்து உங்களுக்கு லார்ஜர் டிஎன்ஏ வந்து க்ளோன் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆனா we prefer MAC. ஜெனரலா வந்து ஜெனடிக் இன்ஜினியரிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல வந்து we prefer MAC. ஓகே, அண்ட் இது எல்லாமே வந்து லார்ஜர் சீக்வன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ வந்து நம்ம க்ளோன் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்றோம். அண்ட் ஹியர் ஆனா ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னா சில சமயம் வந்து there is large genome inserts வந்து they are unstable. சில சமயம் சில ரீகாம்பினேஷன் கூட நடக்கலாம் அந்த லார்ஜ் ஜீனோமிக் டிஎன்ஏ இன்சர்ட் பண்றப்ப. ஓகே, சோ திஸ் இஸ் காமன் ஃபார் ஆல் YAC, BAC, PAC எல்லாத்துக்குமே. ஸோ ஹியர் இந்த இன்ஸ்டெபிலிட்டி மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம். பட் மிச்சபடி வந்து லார்ஜ் டிஎன்ஏ எடுக்கிறனால யூ வில் நாட் ஹேவ் எனி அதர் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ மேக்கும் சரி YAC, PAC, BAC எல்லாமே வந்து இட் இஸ் யூஸ் ஃபார் க்ளோனிங் லார்ஜ் ஜீனோமிக் டிஎன்ஏ. ஆனா MAC is more preferred when compared to YAC, PAC and BAC. Okay, so here இது எல்லாமே வந்து large sequence எடுக்கிறதுனால there is one main problem, that is it is unstable. Okay, so unstable இருக்கறனால this may also complicate the construction. மேம் மதுமிதா அலோ பண்ண சொல்றாங்க மேம். மதுமிதா, yes, they have joined.
see whenever online class na கொஞ்சம் ஒரு 5 minutes or wait பண்ணா கூட பரவாயில்ல. டெய்லியும் 10 minutes 15 minutes wait பண்ற மாதிரி இருக்கு. So at least from next time follow the timing, okay? 5 minutes wait பண்றது கூட அவ்வளவு தெரியாது. 15 minutes எல்லாம் wait பண்றப்ப it is quite difficult. So இந்த MAC கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நம்மளுக்கு ரெப்ளிகேஷன் பத்தி, செக்ரிகேஷன் ஆஃப் குரோமோசோம்ஸ் பத்தி, எப்படி இந்த குரோமோசோம் மெயின்டைன் ஆகுது, இதெல்லாம் வந்து ஸ்டடி பண்றதுக்கு வந்து MAC has been helpful. ஓகே, ஸோ MAC கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு 2 ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க. ஒன்னு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தட் இஸ் டாப் டவுன் ஸ்ட்ராட்டஜி. ஜெனரலா ஆர்டிபிஷியலா வந்து அந்த நேச்சுரல் குரோமோசோம்ல ஒரு பார்ட்டை மட்டும் மாத்துறது, அதான் டாப் டவுன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. There is also one more technique which is called as bottom up strategy. இங்க வந்து this is done by transfer of cloned chromosomal DNA elements. And இப்போ வந்து நீங்க cloned chromosomal DNA elements ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா நியூ ஆர்டிபிஷியல் குரோமோசோமாவே வந்து you can create. ஓகே, நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். MAC வந்து 2 விதமா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். லைக் வந்து உங்களுக்கு வந்து ஆர்டிபிஷியலா கம்ப்ளீட்டா நேச்சுரல் குரோமோசோமை மாத்துறது, தட் இஸ் ஒரு பர்டிகுலர் ரீஜனை மட்டும் மாத்துறது. அண்ட் பாட்டம் அப் ஸ்ட்ராட்டஜில எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த cloned chromosomal elementsல வந்து changes transfer பண்ணிட்டு and this will lead to a new completely new artificial chromosome. இதுதான் 2 methods used for the mammalian artificial chromosome construction. Coming to the uses, so uses இல்ல applications அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரோமோசோம் பயாலஜில ஸ்பெசிபிக்கா வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ எப்படி வந்து உங்களுக்கு வந்து அந்த டீலோமெரிக் பொசிஷன், சென்ட்ரோமெரிக் பொசிஷன் வந்து எப்படி ஜீன் எக்ஸ்பிரஷனை வந்து அஃபெக்ட் பண்ணுது, அப்புறம் வந்து ஜீன் தெராப்பில யூஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு தெராப்பினா தெரியும், ட்ரீட்மெண்ட் வித் ஹெல்ப் ஆஃப் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சொமேட்டிக் ஜீன் தெராப்பி இருக்கு, ஸோ ஆர் ஜெர்ம் செல் ஜீன் தெராப்பி இருக்கு. ஸோ ஜீன் தெராப்பில யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் வந்து உங்களுக்கு இந்த MAC வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம்ஸ். ஓகே, ஸோ ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம்ஸ்னாலே என்னது, மினியேச்சர் ஃபார்ம் ஆஃப் குரோமோசோம்ஸ் தான். ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம்லாம் லீனியர் மாலிக்யூல் தான். ஆனா பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம் வந்து சர்க்குலர் மாலிக்யூல் தான். ஓகே, ஸோ அண்ட் சாரி, ஈஸ்ட் இஸ் ஆல்சோ சர்க்குலர். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹியூமன் ஜீன் க்ளோன் பண்றதுக்கு காமனா யூஸ் பண்ண வந்து லீனியர் மாலிக்யூலா தான் யூஸ் பண்ணாங்க. ஓகே, இது எல்லாமே when you consider this all these ஆர்டிபிஷியல் குரோமோசோம்ல இது எல்லாமே நீங்க கன்சிடர் பண்ணா கூட இது எல்லாமே எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லார்ஜர் சைஸ் ஆஃப் டிஎன்ஏ வந்து க்ளோன் பண்றதுக்காக தான் வந்து இது யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ பாக்டீரியல் ஆர்டிபிஷியல் குரோமோசோம்னாலும் சரி, ஈஸ்ட் ஆர்டிபிஷியல் குரோமோசோம்னாலும் சரி, மெமாலியன் ஆர்டிபிஷியல் குரோமோசோம்னாலும் சரி, P1 பாக்டீரியோஃபாஜ் ஆர்டிபிஷியல் குரோமோசோம்னாலும் இது வந்து லார்ஜர் சைஸ் ஆஃப் டிஎன்ஏ வந்து நம்ம க்ளோன் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் வந்து இந்த ஆர்டிபிஷியல் குரோமோசோம்ஸ். ஆர்டிபிஷியல் குரோமோசோம்ஸ்னா நம்ம லேப்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய குரோமோசோம்ஸ். Okay, they have functions similar to that of the chromosomes. அதனால தான் it is called as artificial chromosomes. Okay, so இதோட மெயினா வந்து நீங்க என்னெல்லாம் காம்பனன்ட்ஸ் வந்து ஆட் பண்றோம், அது எப்படி ஆட் பண்றோம், இதுல வந்து நீங்க வந்து சம்டைம்ஸ் வந்து பேக்னு கேட்பாங்க, மேக்னு கேட்பாங்க, தனித்தனியா கேட்பாங்க. இதுல ஒன்றும் எக்ஸ்ட்ராவா எதுவும் கிடையாது, எல்லாமே ஒரே டெக்னிக் தான். கட் பண்ணி நீங்க ஃபாரின் டிஎன்ஏ இன்சர்ட் பண்றீங்க. லார்ஜ் சைஸ் ஆஃப் டிஎன்ஏ கேன் பி க்ளோன்ட். அதுதான் மெயின் பாயிண்ட் இந்த ஆர்டிபிஷியல் குரோமோசோம்ஸ்ல, வேற எதுவுமே கிடையாது. Okay, any doubt in this?